ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி குமுட்டிக்கீரை பருப்பு போட்டு எப்படி வைக்கலாங்கிறத பார்க்கலாம். 100 துவரம் பருப்பு, சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவு, 5 மிளகாய், ஒரு பூண்டு இவ்வளவும் எடுத்து வச்சுக்கிட்டு நல்ல தண்ணியில் துவரம் பருப்பு உள்ளே போட்டுட்டு அதுக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கிடுங்க. ஓகேவா? பருப்பு நம்ம இப்போ உள்ளே கொட்டுறோம். கொட்டிட்டு தேவையான அளவு அதுக்கு காயப்பொடி கொஞ்சம் போட்டால் தான் நல்லாயிருக்கும். காயப்பொடி போட்டு தேவையான அளவு தண்ணியை ஆட் பண்ணிவிட்டு இதை எதுனா ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கணும். ஆன் பண்ணி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து வரோம். அதுக்கு பிறகு நம்ம என்ன செய்யணும், குமுட்டிக்கீரையும் தக்காளியும், அந்த குமுட்டிக்கீரை இதில் எந்த வித மருந்து கலப்படமே இல்லாது, அது ரொம்ப நல்லது. அதை நம்ம ரெடி பண்ணி எடுத்தாச்சு. 10 நிமிஷம் கழித்து அதையும் ஆட் பண்ணி கலெக்ட் பண்ணி எடுத்தாச்சு. குமுட்டிக்கீரை சூப்பராக ரெடி ஆகிட்டு, இனிமேல் அதை தேங்காய் எண்ணெய் ஊற்றி கடுகு வத்தல்லாம் போட்டு தாளித்து இறக்கிக்கலாம். சரியா? நல்லா அழகாக டேஸ்ட்டாக இருக்கும் குமுட்டிக்கீரை குழம்பு. நீங்கள் காடுகளில் தான் அது நிறைய மோஸ்ட்லி மழை டைம் வளரும். அது உடம்புக்கு நல்லது, கண்களுக்கு ரொம்ப நல்லது, ரத்தம் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.